பல காட்சிகளும் இருமுறை செய்யப்பட வேண்டிய காட்சிகளாகவே அமைந்தன. சும்மா ஒரு கார் வர்ற ஷாட்டு தானே, அதை தமிழில் வர்ற ஷாட்டையே தெலுங்கில் போட்டுக்கலாமான்னா முடியாது. நம்பர் பிளேட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். அதே மாதிரி போலீஸ்காரங்க வந்து கடைசியாக லேட்டாக வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி லேட்டாக வர போலீஸ்காரங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் கூட மாறும். ஏன்னா தெலுங்கானா யூனிஃபார்ம் வேறு, தமிழ்நாடு யூனிஃபார்ம் வேறு. அதையெல்லாம் பார்க்கும்போது இது 2 படங்கள் என்று திண்ணமாக சொல்லலாம். இந்த 2 படங்களை எடுப்பதற்கு தேவையான நாட்கள் என்று நாங்கள் முடிவு செய்து வைத்திருந்தது 52 நாட்கள். ஆனால் படத்தை போட்டு பார்த்து விட்டு சில திருத்தங்கள் செய்ததனால் இன்னும் 8 நாட்கள் ஆகின. அதனால் இது 60 நாள் படம். 2 படங்கிறதுனால பிரிச்சுக்கிட்டீங்கன்னா 30 நாளைக்கு ஒரு படம். ஏன் பெருமையா சொல்லிக்கிறேன்னா, நானே 200 நாளைக்கு படம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திட்டம் போட்டால் அத்தனை நாட்கள் தேவையில்லை என்பது என்னுடைய உறுதியான ஒரு கருத்தாகவும் எண்ணமாகவும் இருந்தது. அது சொல்ல சொல்ல இல்லைங்க இந்த காலத்துல கஷ்டங்க அப்படின்னு பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது செய்ய முடியும் என்பதற்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நாங்க எங்க டீமை செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த டீமின் வெற்றி தான் இது. நான் சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன், 30 நாள்ல பண்ணுவேன், நான் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி ராஜபார்வைன்னு ஒரு படம், இதே மாதிரி 55 நாள்ல 2 படம் இருக்கும். டீம் வாஸ். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கற்பனையும், எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் வரை எல்லாரும் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஷாட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பேசுகாக கூட இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த உச்ச நிலையை அடைய வேண்டும் என்று ஒரு ஆசையும், உதவி செய்வது வந்து ஒரு இன்ஃப்ராடிக்காகவும் இருந்தது. அதனால் முக்கியமாக இந்த படம், இந்த தொழிலே டாப் 12 எஷிலான்ஸ் நடத்தக்கூடிய ஒரு மந்திர விளையாட்டு அல்ல. அத்தனை பேரும் சேர்ந்து உழைச்சாதான். டிஃபன் கொடுக்குற பையன் சரியா கொடுக்கலன்னா எல்லாரும் கழிப்பறை நோக்கி ஓட வேண்டிய அவசரத்துக்கு ஆனாக்கிடுவாங்க. ஒரு சமையல்காரர் சரியா சமையல் பண்ணலன்னா யூனிட்டே காசு, டிரைவர் எல்லாரும் கரெக்ட் நேரத்துக்கு ஆரம்பிக்கலன்னா, வந்து சேர்க்கலைன்னா பல விஷயங்கள் நடக்காது. இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் பிரமாதமான ஒரு டீம் என்னிடம் அமைந்தது, சேர்ந்தது. அந்த வெற்றிக்கான வீரர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் பெரும் பெருமை கொள்கிறேன். எல்லா ஆர்டிஸ்டும் ஒழுங்கா வந்து இந்த படத்துக்கு ரிஹர்சலுக்கு ஸ்கிரிப்டை படிச்சாங்க. கைத்தட்டலாம். இந்த கைத்தட்டலுக்காகவாது மயங்கி இனி வரும் படங்களிலும் இவர்கள் இதை செய்வார்கள், செய்ய கடவுள். நன்றி, வணக்கம். இது வழக்கமா இதை விட மாட்டேங்கிறாங்க. இப்போ இது எல்லாரும் கையில வச்சுட்டு ஒரு போட்டோ. ஆல்ரெடி மியூசிக் இருக்கு ஐடியூன்ஸ்ல வந்து. அது போர்டு வேண்டாம், இல்ல வேண்டாம். நல்லா வழி அனுப்பி வைக்கிறோம். இந்த போகி வருது, எதையாவது கொடுத்த வேண்டாமா? இங்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருந்த என் நடிகர் சகோதரர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. விழா இதே முடிவடைகிறது. உங்களுக்கு ஸ்பெஷல் நன்றி.